السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. وقال النبي عليه الصلاة والسلام الصدقة ترد البلاء. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் ஒரு உயர்ந்த, ஒரு தெளிவான, ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை தந்தான். இந்த தீனுல் இஸ்லாம் என்பது ஒவ்வொரு மனிதராலும் ஒவ்வொரு தேசத்திலையும் எந்த துருவத்தில் இருந்தாலும் சரி முஸ்லீத்தின்படி வாழ்வதற்கு அல்லாஹு தாலா ஒரு இலகுவான ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியுள்ளான். இந்த குறுகிய காலகட்டத்தில் அவன் இந்த உலகத்தில் எல்லோரும் அல்லாஹுடைய அடிமைகள். அல்லாஹ் அவன்தான் எஜமான். இதை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹு தஆலா காலத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எவராக இருந்தாலும் சரி, படித்தவரோ படிக்காதவரோ யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் அல்லாஹுடைய அடிமைகள், எல்லோரும் அல்லாஹுடைய அடிமை. இந்த அடிமைத்தனத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா எண்ணிலடங்கா கடமைகளை கொடுத்திருந்தான். இந்த அடிமையிலிருந்து விடுதலை செய்வதற்காக யாரும் யாருக்கும் அடிமை அல்ல, எல்லோரும் சுதந்திரமாக அல்லாஹ்விடத்தில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா மனிதனுடைய கட்டளைகளையும் கடமைகளையும் அல்லாஹு தாலா இலகுவாக்கி வைத்திருக்கிறான். சுதந்திரம் இல்லாமல் அவன் இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா கட்டளைகளை கடமையாக்கவில்லை. அவன் எல்லோரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். சுதந்திரத்தை அல்லாஹும் விரும்புகிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பினார்கள். இந்த நாட்டினுடைய, இந்திய திருநாட்டுடைய ஏறத்தாழ 78 ஆண்டுகள் கடந்து நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். ஆனால் அந்த சுதந்திரம் நாம் அடைந்து விட்டோமா? அந்த சுதந்திரம் நம்மளுக்கு மத்தியில் பேச்சு சுதந்திரம் இருக்கிறதா? எழுத்து சுதந்திரம் இருக்கிறதா? நாட்டுடைய மனிதனாக வாழ்வதற்காக சுதந்திரம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பேரளவில் சுதந்திரம் என்று சொல்கிறோம், ஆனால் ஒரு மனிதன் சுதந்திரமாக பேச முடிகிறதா? சுதந்திரமாக தன்னுடைய ஆற்றலை, எழுத்தாற்றலை, பேச்சாற்றலை சமூகத்துக்கு மத்தியில் வைக்க முடிகிறதா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இந்த தேசத்துடைய மிக முக்கியமான பிரமுகர்கள், இந்த நாட்டுடைய நமக்காக பாடுபட்ட வல்லவர்கள், நல்லவர்கள் நம்மளை விட்டு சென்று விட்டார்கள். நமக்காக பாடுபட்டு கொடுத்து விட்ட இந்த சுதந்திரம், அந்த மென்மக்கள் பாடுபடவில்லை என்றால் இன்னமும் அடிமைத்தனமாகத்தான் நாம் இருந்திருப்போம். இப்பொழுது சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அந்த மென்மக்கள், நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய தூர நோக்குகள், அந்த நோக்கில் முயற்சி செய்த பிறகு சுதந்திரம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுதந்திரம் அடைந்து விட்டோமா? ஒரு எழுத்தாற்றல் நம்மளால் சுதந்திரமாக இருக்கிறதா? பேச்சாற்றல் நம்ம சுதந்திரமாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படுகிறதோ, எந்தெந்த நாட்கள் வருகிறதோ அந்த நாட்களையாவது எப்படியாவது ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படியாவது வருங்கால சந்ததிகள், எளிய சந்ததிகளுக்கு இந்த என்னுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக என்னென்ன பாடுபட்டார்கள் என்பதை வருங்கால சந்ததிகளுக்கு ஞாபகம் கொட்டக்கூடியவர்களாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கடமையாக்கப்படவில்லை, நாம் அவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் ஏதோ இந்த சுதந்திரம் யாரோ கொடுத்த பிச்சை என்று வருங்கால சந்ததிகள் கைவிரிச்சு போகக்கூடிய சமூகமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனாலதான் எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்படுகிறதோ அந்தந்த நிகழ்வுகளில் என்னுடைய சமூகம், என்னுடைய சமுதாயத்தினர், என்னுடைய மென்மக்கள் இந்த நாட்டுக்காக என்னென்ன துறை சார்ந்தவர்களுக்காக பாடுபட்டார்கள் என்பதை வருங்கால சந்ததிகளுக்கு, வருங்கால இளம் சிறார்களுக்கு இது சொல்லப்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சுதந்திரம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான்.
அடிமையாக இருந்தோம், அடிமைத்தனத்தாக இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல். நாம் நாட்டை நேசிப்பதும் நம்முடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. நம் நாட்டை பாதுகாப்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. நம் நாட்டுக்காக நாம் செய்ய வேண்டிய அர்ப்பணிப்புகளும் பணிகளும் நம் மீது கடமையாக இருக்கிறது. ஏன்? என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம். என்னோட முன்னோர்கள் என்னை வாழ வைத்த, எனக்காக தன்னுடைய உயிர் தியாகம் செய்த என்னுடைய சமூகம், என்னுடைய மென்மைக்கள் எனக்காக கொடுத்த பிச்சை, இதை நான் ஞாபகப்படுத்துவது என் மீது கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இதே போன்றுதான் சுதந்திரத்திற்காக இந்த நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்ட எத்தனையோ பேர்கள். முகமது அலி, ஷவுகத் அலி என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள் தான் இந்த காந்தியடிகள் அவர்களுக்காக அந்த கதருங்கிற ஆடையை கொடுத்தவர்களும் அவர்கள்தான். நம்முடைய முன்னோர்கள் பகதூர் ஷா, இப்படியாக எத்தனையோ இந்த நாட்டுக்காக நம்முடைய சமுதாயத்தினர் பாடுபட்டது எண்ணிலடங்காதது. அதில் ஒன்றுதான் நம்முடைய மென்மக்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சொத்து தான் வக்ஃபுடைய சொத்து. இது வக்ஃபுடைய சொத்து இருக்குது அல்லவா, இது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த வக்ஃபுடைய சொத்து இன்று பாராளுமன்றத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டது. ஏனென்றால் இந்தியாவுடைய பெரும் பகுதியாக இருக்கக்கூடிய ரயில்வே துறையாக இருக்கலாம், இராணுவ துறையாக இருக்கலாம், அடுத்ததாக வக்ஃபுடைய சொத்தாக இருக்கலாம். இந்த வக்ஃபுடைய சொத்துக்கும் நமக்கும் என்ன பங்களிப்பு? வருங்கால சந்ததிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ப இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும்? இதுதான் இன்று ஜும்ஆவுடைய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இஸ்லாம் என்பது எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே அமைதி, இஸ்லாம் என்றாலே சகோதரத்துவம், இஸ்லாம் என்றாலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான். அடுத்தவர்களுடைய நிலத்தை அபகரிக்கிறது இஸ்லாம் அல்ல, ஒரு முஸ்லிமுடைய பண்பும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு நிலத்தை தேவையில்லாமல் அபகரிக்கிறார்களோ நாளை மறுமை நாளையில் அவர்களுடைய கழுத்தில் தொங்கவிடப்படும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அடுத்தவருடைய சொத்தை எடுத்துக் கொள்ளுமா? இஸ்லாம் எந்த அளவுக்கு நீ நடந்து போகக்கூடிய அளவில் கல் முள் கிடந்தாலும் அதை எடுத்து ஓரப்போடு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் என்ற மார்க்கம். இஸ்லாம் என்பது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறந்த முஸ்லிம் யார்? தன் பிற உறுப்புகள் மூலம் யாருக்கும் பங்கு விளைவிக்காமல், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத ஒரு முஸ்லிம். நாவினாலவோ, செயல் மூலமாகவோ, பார்வை மூலமாகவோ, பிற உறுப்புகள் மூலமாகவோ யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதவன் ஒரு முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்றால் அவருடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும், இல்லா ஸலாஸா, 3ஐ தவிர. அந்த 3 தான் இவர் மரணித்த பிறகும் இவருக்காக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று பயனுள்ள கல்வி, மற்றொன்று சாலிஹான பிள்ளை, மற்றொன்று தர்மம். நாம் செய்த தர்மம், நாம் செய்த இந்த வக்ஃபுடைய நிலம், நாம் செய்த தான தர்மங்கள் இருக்குது அல்லவா, நாம் மரணித்தாலும் நமக்கு பிறகு உடனடியாகவும் நம் மரணித்த பிறகும் தொடர்ச்சியாக வந்து வரக்கூடியதுதான் இந்த தர்மம். தர்மத்திலே சொல்கிறார்கள் எத்தனை வகையான தர்மங்கள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எழுதிய நூட்களும் தர்மமாக மாறும். நான் இந்த சமூகத்துக்காக எழுதிவிட்டு போகிறேன், இதுவும் தர்மமாகும். அடுத்ததாக சொல்கிறார்கள், மஸ்ஜிதுக்காக நான் கட்டிவிட்டு போகிறேன், இதுவும் தர்மமாகும். அடுத்தது சொல்கிறார்கள், வழிபோக்கருக்காக நான் ஒரு நிழற்குடியை ஏற்படுத்துகிறேன், இதுவும் தர்மமாகும். மக்களுக்காக பயன் தரக்கூடிய ஆறுகளும் குளங்களும் இதுவும் சதகத்துல் ஜாரியாக மாறும். அன்றைய என்னுடைய மென்மக்கள்கள், என்னுடைய முன்னோர்கள் எப்படி தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்காக தண்ணீரை சேமிப்பிக்க வைக்க வேண்டியதாக ஆங்காங்கே குளங்களை விட்டு விட்டு சென்றார்கள். சென்ற வாரம் நான் சொன்னேன், தண்ணீருடைய மகத்துவத்தை பற்றி எடுத்து சென்றேன். குளங்களும் சதகத்துல் ஜாரியா, ஆறுகளும் சதகத்துல் ஜாரியா.
அது மட்டுமல்ல, வக்ஃபுடைய எத்தனை பொருட்கள் இருக்குது சுப்ஹானல்லாஹ், அத்துணை பொருட்களும் வக்ஃபுக்காக என்னுடைய சமூகத்தை, என்னுடைய சமுதாயம் வருங்காலத்தில் கை நீட்டக்கூடாது. என்னுடைய சமுதாயம் 4 பேருக்கு முன்னாடி நன்மையாக நல்ல மென்மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தூர நோக்கு சிந்தனையில் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை வக்ஃப் செய்துவிட்டு சென்றார்கள். அந்த வக்ஃபுடைய சொத்துகள் என்னுடைய சந்ததிகளுக்கு நான் விட்டு செல்கிறேனா? சொல்கிறார்கள், வக்ஃபுடைய சொத்துகள் இன்று எந்த அளவுக்கு என்றால் வக்ஃபை நிர்ணயிக்கக்கூடிய நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. ஒரு காலம் இருந்தது, என்னுடைய சொத்துகள் நிலங்கள் எவ்வளவு இருக்குதோ இது என்னுடைய சமுதாயத்திற்காக விட்டு செல்கிறேன் என்று பல நிலங்களை விட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கைபருடைய யுத்தத்தில் ஒரு நிலம் கிடைத்தது. இந்த நிலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒப்படைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், கைபருடைய யுத்தத்தில் எனக்கு கிடைக்கப்பட்ட நிலங்கள் இது நான் வக்ஃப் செய்கிறேன் சொன்னார்கள். வக்ஃப் செய்த பிறகு 3 விஷயத்தை சொன்னார்கள். ஒன்றாவது சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், இந்த நிலங்கள் விற்பனை செய்யப்படக்கூடாது, இந்த நிலங்கள் விற்பனை செய்யக்கூடாது. இரண்டாவது சொன்னார்கள், இதை யாருக்கும் அன்பளிப்பு செய்யக்கூடாது. மூன்றாவது சொன்னார்கள், இதன் மூலமா என்னுடைய வாரிசுகளுக்கு எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அடுத்தது சொன்னார்கள், இந்த வக்ஃபுடைய நிலத்தை யார் நிர்வாகம் அதுக்காக பணி அமர்த்தப்படுகிறார்களோ, அந்த வக்ஃபுடைய சொத்துக்காக யார் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கான வக்ஃபுடைய சொத்துக்களை ஏண்டால் பயன்படுத்தலாமே தவிர அது விற்பனை செய்யவோ அது அன்பளிப்பு செய்யவோ என்னுடைய வாரிசுதார்கள் யாரும் அதில் பங்கு கொள்ளக்கூடாது என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த ஆயத் இறங்கினது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு, இந்த ஆயத் இறங்கின உடனே உங்களுக்கு விருப்பமான பொருள்களை தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான பொருள் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய பைரஹா என்ற தோட்டம், இந்த பேரித்தமர தோட்டம் எனக்கு மிகவும் விருப்பமானது, நான் இதற்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த வக்ஃப் செய்த உடனே அந்த வக்ஃப் செய்யப்பட்ட அந்த தகவல் மனைவிக்கு தெரியாது. மனைவி தோட்டத்தில் இருக்கிறார்கள், மனைவியை சொல்கிறார்கள், உடனடியாக இந்த தோட்டத்திலிருந்து வெளியேறிவிடு, இந்த தோட்டம் அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஏன்? வக்ஃபுடைய அந்த நன்மை இருக்குது அல்லவா, அது சுருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய வக்ஃபாக இருக்க வேண்டும், பேரு புகழுக்காக இருக்கக்கூடாது. இந்த வக்ஃபுடைய இந்த சட்டம் இந்தியாவில் 1913 உருவாக்கப்பட்டது. சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இந்த உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் 1913 உருவாக்கப்பட்ட வக்ஃபுடைய சட்டம். இதில் அமலாக்கப்பட்டது எப்பொழுது என்றால் பார்லிமெண்டத்தில் எப்படி ஒப்புக்கப்பட்டது? 1954 இது அரசாங்கத்தில் பார்லிமெண்டத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டது. 1969 சில திருத்தங்கள் செய்யப்பட்டது. இது வக்ஃபுடைய சட்டம். எப்பொழுது இன்று பார்லிமெண்டத்தில் பேசப்படக்கூடிய ஒரு தீமைகள் ஒரு நன்மை இருக்கிறது. இவர்கள் நினைப்பார்கள், இது செய்தோம் என்றால் இந்த வக்ஃபுடைய சொத்துகள் எங்களுடைய கையெழுத்தில் வந்துவிடும். ஆனால் தீமைகளின் நன்மை இருக்கிறது என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் எத்தனை பேருக்கு வக்ஃபுடைய சொத்துகள் என்று தெரியவில்லை. வருங்கால சந்ததிகளுக்கு எனக்காக நான் வக்ஃப், அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்ய போகிறேன் என்று இன்றைக்கு முன்வந்தவர்கள் தன்வந்தர்கள் எத்தனை பேர்கள் தயாராகிவிட்டார்கள். மாற்றார்கள் என்னுடைய சமூகத்தினர் எவ்வளவெல்லாம் கோடிக்கணக்கான வக்ஃபுகள் செய்திருக்கிறார்கள் என்று ஆராய்வதற்கும் இது ஒரு வழிவகுத்து விட்டார்கள். நினைப்பார்கள் இதன் மூலமாக நான் பேர் வாங்க வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹு தஆலா சில பேருடைய வார்த்தைகள் மூலமாக, சில பேருடைய செயல்பாடுகள் மூலமாக இஸ்லாத்தை மேலோங்க செய்வான். இந்த வக்ஃபுடைய சட்டத்தின் மூலமாக பல கோடிக்கணக்கான சொத்துகள் இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் அதில் ஆக்கிரமிக்கப்பட்ட பொருட்களும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கையில் வந்து தான் சேரப்போகிறது இன்ஷா அல்லாஹ். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, நாம் இன்று மஸ்ஜிதுகள் இருக்கிறோம். இந்த மஸ்ஜிதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மஸ்ஜிதை நாம் தொழுகிறோம். இந்த மஸ்ஜிதுக்காக எத்தனை பேர்கள் வல்லவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இது எவ்வளவு இப்படி ஏறி
ரூபியா. இப்பொழுது இந்த இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஒரு நிலத்தை வாங்குவதற்காக எவ்வளவு செலவு செய்வோம்? கபருக்கு சென்று விட்டார்கள். மர்ஹூம் இக்பால் ஹாஜியாருடைய அந்த குடும்பத்தினர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய குடும்பத்தை சந்ததிகள் அல்லாஹ் தஆலா தீன்தார்களை உருவாக்க தௌஃபீக் செய்வானா. நான் சுது செய்யக்கூடிய இடமாகவும் என்னுடைய வருங்கால சந்ததிகள் இந்த இடத்திலிருந்து சுது செய்யக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா உருவாக்கினால் இது போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மஸ்ஜிதுகளை எத்தனை பேர்கள் வக்ஃப் செய்திருப்பார்கள்? ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்கள். முதலில் இருக்கக்கூடிய வக்ஃபுடைய கல்லூரி எடுத்து போலுங்கள். இப்படியாக கல்லூரி எடுத்துக்கொண்டாலும் சரி, மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டாலும் சரி, என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய சமுதாயத்தினருக்காக மருத்துவமனையும் கல்லூரிகளையும் மதரசாக்களையும் மஸ்ஜிதுகளை உருவாக்கி விட்டு சென்றார்கள். நமது இருக்கக்கூடிய சலாஹியா மதரசாவில் இருக்கக்கூடிய அந்த MKN மதரசா ட்ரஸ்ட் ஏறத்தாழ 1600 ஏக்கர்கள் விட்டு சென்றார்கள். 1600 ஏக்கர் என்றால் எவ்வளவு பரப்பளவு இருக்கும் சிந்தித்து பாருங்கள். ஏறத்தாழ கணக்கின்படி ஒரு ஏக்கர் நிலம் என்றால் 43,560 சதுர அடி. ஒரு ஏக்கர் என்றால் ஏறத்தாழ 43,560 சதுர அடி என்றால் 1600 ஏக்கர் என்னுடைய சமுதாயத்தினர் விட்டு சென்றார்கள். இதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தினோம்? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வக்ஃபுக்காக என்னுடைய சமூகத்தினர் எதெல்லாம் வக்ஃப் செய்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜிதுகள், எத்தனை மஸ்ஜிதுகளை வக்ஃப் செய்திருக்கிறார்கள்? எத்தனை அடக்கஸ்தலம் யோசனை செய்து பாருங்கள். எத்தனை மஸ்ஜிதுகள் வந்து விட்டது, ஆனால் அடக்கஸ்தலம் எத்தனை இந்த ஊரில் இருக்கிறது? ஒரு அடக்கஸ்தலம் செய்வதாக என்றால் எவ்வளவு கஷ்டம். மேலை நாடுகளில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் இது போன்ற இடங்களில் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால், அவர் இறந்து விட்டார் என்றால் அதற்காக நிலத்தை இடம் தன்னுடைய காசு கொடுத்து வாங்க வேண்டும். என்னுடைய எத்தனை தலைமுறைகள் அங்கு அடக்கம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் யாரெல்லாம் வக்ஃப் செய்தார்களோ கபருஸ்தான்களே, அல்லாஹும்ம ஃபில் லஹு, அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக. உயர்ந்த அந்தஸ்து அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இன்று இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனம், அது காதர் மொய்தீன் கல்லூரியாக இருக்கலாம், காதர் மொய்தீன் ஆண்கள் ஸ்கூலாக இருக்கலாம், பெண்கள் ஸ்கூலாக இருக்கலாம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஸ்கூலாக இருக்கலாம். எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்குதோ, என்னுடைய சமுதாயம் நாளுக்கு தீனின்படி இஸ்லாத்தின்படி வளர வேண்டும் என்பதற்கு உயர்ந்த ஒரே நோக்கத்திற்காக வக்ஃப் செய்தார்கள். உயர்ந்த நோக்கம் பேரு புகழ் வாங்குவதற்காக அல்ல. என்னுடைய வருங்கால சந்ததிகள், என்னுடைய இந்த சுற்று வட்டார இருக்கக்கூடிய இளஞ்சிறார்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகவே வக்ஃப் செய்தார்கள். எத்தனை கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறதோ, எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கிறதோ. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரே, அதே போல தர்காக்கள், கடைகள், நிலங்கள், யத்தீம்கான மதரசா, மர்ஹூம் அப்துல் லத்தீப் அலிமிசா அவர்கள் எத்தனை பிள்ளைகள், ஏறத்தாழ இந்த வருடங்கள் எத்தனை வருடங்கள் காலங்காலமாக அங்கே யத்தீம்கான மதரசா, யத்தீம்கான பிள்ளைகள் கல்வி கற்று உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள். பைத்துல் மால் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அந்த பைத்துல் மூலமாக தன்னுடைய வரக்கூடிய வருமானத்தை தன்னுடைய சமூகத்திற்காக பயணித்தார்கள். நிலங்களாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, இந்த வக்ஃபுடைய சொத்துக்களை இன்று சமூகத்தில் கேட்டோம் என்றால் தெரியவில்லை. தன்னுடைய வீட்டுடைய தாய் பத்திரத்தை கேட்டாலே தெரியவில்லை. பத்திரம் எங்கும் என்றாலே தெரியவில்லை. மஸ்ஜிதுடைய அந்த வக்ஃப் செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள் எங்கே உள்ளது தெரியவில்லை. அதற்காக என்ன செய்ய வேண்டும் சொல்கிறார்கள்? முதலாவதாக ஆவணத்தை, தன்னுடைய உயர்ந்த அந்த ஆவணங்களை பாதுகாங்கள், வருங்கால சந்ததிகளுக்கு விட்டு செல்லுங்கள். எங்கே ஆவணங்கள் பாதுகாக்கப்படவில்லையோ நம்முடைய பேச்சுகள் ஈடுபடாது. இரண்டாவது சொல்கிறார்கள், வக்ஃபுடைய சொத்து நிலங்கள் இருந்தால் காம்பவுண்ட் சுவர் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காம்பவுண்ட் சுவர் எடுக்கவில்லை என்றால் ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிவிடும். மூன்றாவது சொல்கிறார்கள், வக்ஃபுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்கள் மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த சுத்து வட்டாரம் இருக்கக்கூடிய எத்தனை வக்ஃபுடைய சொத்துகள் இருக்கோ அத்தனை மஸ்ஜிதுகளிலிருந்து தன்னுடைய அந்த சர்வர் நம்பரை எழுதி இதெல்லாம் வக்ஃப் செய்யப்பட்ட என்னுடைய சமூகம் வருங்கால சந்ததிகளுக்கு ஞாபகம் காட்டுவோம். ஒரு 7 வருடத்திற்கு முன்பு கனரா வங்கியில் நான் ஒரு அலுவலக தேவைக்காக போனேன். அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மேலாளர் சொன்னார், இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்களுடைய அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பணம் தன்னுடைய பிள்ளைக்கு தெரியவில்லை.
இறந்து விட்டால், தந்தை மரணித்து விடுகிறார், ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்லவில்லை, நான் இப்படிப்பட்ட வங்கியில் நான் கணக்கு வைத்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு தொகை என்பது தெரியவில்லை. இவர் மரணித்த பிறகு தன்னுடைய அந்த பணத்தை யாருமே பெற்றுக்கொள்ள தயாராகவில்லை. இது போன்ற நம்முடைய முன்னோர்களுடைய நிலங்கள் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் எத்தனை பேர்கள் இருக்கிறது தெரியவில்லை. ஏன் வருங்கால சந்ததிகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லவில்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் வக்ஃபுடைய விஷயத்தை சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, வக்ஃபுடைய சொத்தை யார் அபகரிக்கிறார்களோ, வக்ஃபுடைய சொத்தை யார் முறையாக பயன்படுத்தவில்லையோ, எவ்வளவு பெரிய வேதனை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். யார் வக்ஃபுடைய சொத்தை அபகரிக்கிறாரோ இவர் அல்லாஹ்வுடைய சொத்தை அபகரிக்கிறார். ஏன்? வக்ஃப் செய்தவர் பேரு புகழுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தார். வக்ஃபுடைய சொத்தை, மஸ்ஜிதுடைய சொத்துக்களை யார் அபகரித்துக் கொள்கிறார்களோ இவர் அல்லாஹ்வுடைய சொத்துக்களை அபகரித்து விடுகிறார். யார் வக்ஃபுடைய சொத்தை பயன்படுத்துகிறாரோ அவருடைய இருக்கிற இருப்பிடம் நரகம். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காலத்தில் ஒரு போர் நடந்தது. ஒரு போரில் ஒரு மனிதர் இறந்தார், மிக தீனுக்காக பயணித்தார், இவர் ஷஹீத் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபின்னார், இவர் நரகவாதி என்று சொன்னார்கள். ஆச்சரியம், சஹாபாக்கள் ஆச்சரியம். ஏன்? இவர் இஸ்லாம் மேலங்குவதற்காக போரிடுகிறார், தன்னை உயிர் தியாகம் செய்கிறார். என்ன காரணம்? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் சிறு துண்டை வக்ஃபுடைய சொத்தை அபகரித்துக் கொண்டார். இவர் சிறு துண்டை வக்ஃபுடைய சொத்தை அபகரித்துக் கொண்டார். அந்த அபகரித்தின் காரணமாக இவருடைய இருப்பிடம் நரகம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன்? இது அல்லாஹ்வுடைய சொத்து, இது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது. ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வக்ஃபுடைய சொத்தை அபகரிக்கிறார்களோ, வக்ஃபுடைய சொத்துக்களை அபகரிக்கிறார்களோ வம்ச வழியாக சோதனைகள் வந்து கொண்டிருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. பேர் லெவல் பார்ப்போம், ஏதோ இவர் பேர் லெவல் இருப்பார், ஆனால் வம்ச வழிகளில் பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய சோதனைக்குள்ளாவார். அல்லாஹ் பாதுகாப்பானா. மஸ்ஜித் என்பது மிக முக்கியமானது. அதே வக்ஃபுடைய யார் வக்ஃபுக்காக கடை, மஸ்ஜிதுடைய வருமானத்துக்காக கடைகள் கொடுக்கிறார்களோ, ஆனால் இந்த கடைக்காக கொடுக்கக்கூடிய அந்த கடை வாடகை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிக சொற்பம். அதே சமயம் தன்னுடைய சொந்த இடமாக இருந்தால், உதாரணமாக 7000 கொடுப்போம், மஸ்ஜிது தான், வக்ஃப் தான், இதுக்காக 2000 கொடுத்தால் போதும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னுடைய சொந்த வாடகை என்ற 7000 மஸ்ஜிதுக்கு வருமானம் வருது, வக்ஃபுடைய சொத்தை பாதுகாக்கணும் 10,000 கொடுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று சர்வசாதாரணமாக விட்டது. மஸ்ஜிதுக்காக, தன்னுடைய கடைக்காக, அந்த மஸ்ஜிதுக்காக, அந்த கடைக்காக அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மிக சொற்ப லாபத்தை அடைகிறார்கள். ஏதோ ஒரு நாளைக்கு 100 ரூபாய், ஏதோ ஒரு நாளைக்கு 50 ரூபாய், அதற்காக வசூல் செய்வதற்காக நிர்ணயம் செய்யப்பட்டால் அவருக்கே அந்த கூலி சரியாகி விடுகிறது. அநியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வக்ஃபுடைய சொத்துகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும். சொல்கிறார்கள், ஏறத்தாழ ஒரு 30 வருடம் 40 வருடங்களில் வக்ஃப் செய்யக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். நான் ஏற்கனவே கோடிட்டு காமிச்சேன். கபருஸ்தான் இந்த 30 வருடங்களில் எத்தனை கபருஸ்தான் வந்து விட்டது, இந்த ஊரில் எத்தனை மஸ்ஜிதுகள் வந்து விட்டது, எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள், கபருஸ்தான் எங்கே, எத்தனை வந்தது? சொல்கிறார்கள், இன்றைக்கு ஏன் வக்ஃப் செய்ய வருவதில்லை என்றால், பின்னாடி என்னுடைய சந்ததிகளுக்காக தலைமுறையாக 7 தலைமுறை 8 தலைமுறைக்காக தன்னுடைய சொத்தை சேகரித்து வைக்கிறார்கள். ஆனால் அந்த வக்ஃப் செய்தால் என்னுடைய சந்ததிகள் எவ்வளவு பாதுகாக்கப்படும், என்னுடைய சந்ததிகள் எவ்வளவு பரக்கத் புரதியாக இருக்கும் என்பதை மறந்து விட்டார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், பொருளாதாரத்துடைய ஆசைகள் வந்து விட்டது, ஆசை வந்ததன் காரணமாக வக்ஃப் செய்ய முன்னோக்குகிறார்கள், வக்ஃப் செய்வதற்காக யோசிக்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், மரணம்
பின்னாடி பார்ப்போம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அதற்காகவும் வக்ஃப் செய்ய யோசிக்கிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு காலத்தில் இங்க இருக்கிறவர்களுக்கு பெரும்பாலும் தெரியும், அந்த சாதுலியா புதுப்பள்ளியில் இருக்கும் டேலா கட்டியை எத்தனை பேர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். இந்த என்னுடைய மண்ணிலிருந்து இந்த மண்ணை எடுத்து டேலா கட்டி செய்து வரக்கூடிய அந்த பயணிகள் சிறுநீர் கழித்து விட்டு அதை சுத்தம் செய்வதற்காக என்னுடைய நிலத்திலிருந்து வக்ஃபுடைய பொருளை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எத்தனை மதரசாக்களில் நிர்ணயம் செய்கிறார்கள், எப்படி என்னுடைய மதரசாவில் வரக்கூடிய எத்தனை ஆயிரம் மதரசாக்களுடைய மாணவர்களோ அத்துணை பேருக்கும் எனது நான் எந்த விதமான தடை தங்கள் இல்லாமல் உணவு சாப்பிட வேண்டும். திருநெல்வேலி இருக்கக்கூடிய அந்த ரியாத் எங்க சொல்லக்கூடிய அந்த மதரசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்ரத் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு அதில் 3 வகையினர் ஒரே நேரத்தில் வந்தார்களாம். ஒருவர் வந்தாராம், இந்த பிள்ளைகள் உட்கார்ந்து ஓதுகிறார்கள், இவர்களுக்காக பானை செய்வதற்காக என்னுடைய நிலத்திலிருந்து மண்ணை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் மற்றொருகிறார், நானும் தருகிறேன் சொன்னார்கள். இது பூர்த்தியாகிவிட்டது. அது சொல்கிறார், அந்த பானை மூடுவதற்காக மூடி இருக்குது அல்லவா, அந்த மூடிக்காக என்னுடைய மண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றொரு வந்து சொல்கிறார்கள், இந்த மாணவர்கள் உட்கார்ந்தே பயிலக்கூடியவர்களாக கல்வி கற்றுக்கொள்கிறார்கள், இவர்களுக்காக என்னுடைய இந்த வக்ஃபுடைய அந்த வருமானத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு வெள்ளாட்டு கறியை கொடுக்க வேண்டும். குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏன் வெள்ளாட்டுக்கறி? ஏனென்றால் இது இந்த பிள்ளைகளுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. என்னுடைய சந்ததிகளாக இதில் வரக்கூடிய என்னுடைய நிலங்களில் வரக்கூடிய வருமானத்தை இந்த மதரசா பிள்ளைகளுக்காக கொடுக்க வேண்டும் என்பதை வக்ஃப் செய்து போயிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை நமக்காக தந்திருக்கிறான். இந்த குறுகிய கால காலத்தில் நமக்காக செய்யப்படக்கூடிய இந்த தான தர்மங்கள், நமக்காக விட்டு சென்ற இந்த தான தர்மங்களை நாம் அதிகமாக வக்ஃப் செய்வோம். நம்முடைய சந்ததிகள் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். மேலும் நம்முடைய இந்த வக்ஃப் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்போம். அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் நாம் என்றைக்கும் சுதந்திரமாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.